ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி சேவை. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 சொற்பூங்கா பார்க்க போகிறோம். வாங்க. தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழிகளின் பெருக்கம் குறித்து இளங்குமரனார் கூறும் செய்திகளை தொகுத்து எழுதுக. விடை: மொழி என்பதற்கு சொல் என்பதும் ஒரு பொருள். மொழியை ஓர் எழுத்து மொழி, ஈரெழுத்து மொழி, இரண்டுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் உடைய மொழி என 3 வகையாக்குவர். மொழி என்பதற்கு சொல் என்பது ஒரு பொருள். மொழியை ஓர் எழுத்து மொழி, ஈரெழுத்து மொழி, இரண்டுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் உடைய மொழி என 3 வகையாக்குவர். ஓர் எழுத்து மொழி எவை எனின், நெட்டெழுத்து ஏரே ஓரெழுத்து ஒரு மொழி என்பர் தொல்காப்பியர். குற்றெழுத்து ஒன்று தனித்து நின்று சொல் ஆவது இல்லை என்பதை குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே என்பார். ஓர் எழுத்து மொழி எவை எனின், நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி என்பார் தொல்காப்பியர். குற்றெழுத்து ஒன்று தனித்து நின்று சொல் ஆவது இல்லை என்பதை குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே என்பார். நெட்டெழுத்து ஒரே ஓரெழுத்து ஒரு மொழி என்றால் உயிர் நெட்டெழுத்துக்கள் 7மா? உயிர்மெய் நெட்டெழுத்துக்கள் 126 உண்டே. அவை மொழியாகும் தன்மை இல்லாதனவா என ஐயம் தோன்றும். இந்த ஐயம் தோன்றாமல் இருக்கவே உயிர் நெடில் எழுத்து என்றோ உயிர்மெய் நெட்டெழுத்து என்றோ கூறாமல் நெட்டெழுத்து என்று மட்டும் கூறினார். தமிழில் சொல்லின் முதலில் வரும் எழுத்து, இடையில் வரும் எழுத்து, இறுதியில் வரும் எழுத்து ஒன்று என்று அடுத்து வரும் எழுத்து என வரம்பு உண்டு. அதன்படி எல்லா எழுத்துக்களும் எல்லா நிலைகளிலும் வாரா. சில எழுத்துக்கள் அரிச்சுவடியில் இருப்பினும் அவை மொழி நிலையில் இடம்பெறா. அவற்றை போலவே நெட்டெழுத்துக்களில் சொல் என்னும் நிலையை பெறாதவையும் உண்டு. உயிர் வரிசையில் 6 எழுத்துக்களும், மாவரிசையில் 6 எழுத்துக்களும், த ப ந என்னும் வரிசைகளில் 5 எழுத்துக்களும், க ச வ என்னும் வரிசையில் 4 எழுத்துக்களும், யா வரிசையில் 1 ஆக 40 நெடில்கள் ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும் என்றார் நன்னூலார். நோத்து என்னும் குறில்களையும் சேர்த்து 42 என்றார். தொல்காப்பியருக்கு நெடிது நாள் பின்னே தோன்றிய நன்னூலார் நோ தா என்னும் உயிரெழுத்துக்களும் பொருளுடைய ஓரெழுத்து மொழி என்பார். எந்தெந்த ஓரெழுத்து சொற்களை நாம் பயன்படுத்துகிறோம் என்பதை நாமே காண முயலலாமே. பூ என்பது ஓரெழுத்து ஒரு மொழி, கா என்பதும் ஓரெழுத்து ஒரு மொழி. இவை இரண்டையும் இணைத்து பூங்கா என கலைச்சொல் ஆக்கி வைத்துள்ளனர். யா என்பது வினா. யாது, யாவர், யாவன், யாவன், யாங்கு, யாண்டு, யார், யாவை என்றெல்லாம் வினாவுவதற்கு முன் வந்து நிற்கும் எழுத்து யா தானே. ஆ, மா, நீ, மீ, பி, உ, சே, தே இன்னாவாறான ஓரெழுத்து ஒரு மொழிகளும் உள்ளன. பூங்கா இணைந்தது போல ஆ மா என்பவை இணைந்து ஆமா என்னும் கலைச்சொல் வடிவம் கொண்டாமை பண்டை காலத்திலேயே உண்டு. காட்டு பசுவுக்கு ஆமா என்று பெயர். மா என்பதும் ஓரெழுத்து ஒரு மொழிகளுள் ஒன்று. நாட்டிலுள்ள பெருமக்கள் பெரிதும் கூடும் அவையை மாநாடு என்கிறோம். பல குறு நிலங்களை உள்ளடக்கிய பெருநிலத்தை மாநிலம் என்கிறோம். உலக பெரும் பரப்பையும் இயக்கத்தையும் சுட்ட மாஞ்சாலம் என்கிறோம். இவ்வாறெல்லாம் இயல்பாக மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி மக்கள் வழக்கிலும் இலக்கிய வழக்கிலும் திகழ்கின்றது. மாநிலம் என மாந்தளிர் நிறத்தை ஒப்புகை காட்டி உரைப்பது பெருவழக்கு. மா என்பது விலங்கையும் குறிக்கும். அரிமா, பரிமா, நரிமா, வரிமா, கரிமா என்றெல்லாம் வந்து விலங்கின பெயராகி நிற்கின்றது. ஈ என்னும் பொது பெயர் ஓயாது ஒலி செய்யும் ஒலி குறிப்பை காட்டி நிற்கிறது. மாட்டு ஈ, தேன் ஈ என பகுத்து வழங்கும் வழக்கம் உள்ளது. ஈ என்பது ஈகை என்னும் பொருளில் வழங்குதல் வெளிப்படை. ஈ என்று பல்லை காட்டாதே என்று அறிவுரை கூறுவதும் உண்டு. போ, வா, நீ, சு, சே, சை, சோ என்பவை எல்லாம் இக்காலத்தில் அனைவரும் வழங்கும் சொற்களே. நன்னூலார் போட்ட பட்டியலில் உள்ளவை பற்றி கருதாமல் ஒவ்வொருவரும் எண்ணி பார்த்தால் சில விளக்கங்கள் கிட்டும். நன்னூலார் கூறிய சில ஓரெழுத்து ஒரு மொழிகள் இன்று வழக்கில் இல்லாதவை என்றும், வழக்கிலுள்ள சில ஓரெழுத்து ஒரு மொழிகள் நன்னூலார் கூறிய பட்டியலில் இல்லாதவை என்றும் தெளிவு ஏற்படும். இன்னொரு வகையாகவும் பார்க்கலாம். ஆண் என்பது ஆ ஆகியது,
மான் என்பது மா ஆகியது. கோன் என்பது கோ ஆகியது. தேன் என்பது தே ஆகியது. பேய் என்பது பே ஆகியது. இவையெல்லாம் கால வெள்ளத்தில் கரைந்து தேய்ந்தவை. எட்டத்தில் போகிற ஒருவனை ஏ என அழைத்தனர். ஏ என்பது என்னோடு கூடு பொருந்து சேர் என்னும் பொருளை உடையது. ஏ என்பது ஏ என வழக்கில் ஊன்றிவிட்டது. அம்பை ஏவு என்பர். ஏவுதல் என்பது அம்பு விடுதல் ஏவும் அம்பு ஏ என்றாகியது. அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரிபவன் ஏவலன் எனப்பட்டான். அம்புவிடும் கலையே ஏகலை என்றது தமிழ். அதில் வல்லவனை ஏகலைவன் என்று பாராட்டியது. ஏவு என்னும் சொல் ஏ என்று ஆனது மட்டுமன்றி எய் என்ற அம்பை போல் கூர்முல்லை உடைய முள்ளம்பன்றியின் பழம்பெயர் ஏய்ப்பன்றி. அம்பை எய்பவர் ஏயினர். அவர் தம் மகளிர் எண்ணியர். சங்கப் புலவர்களுள் ஏயினாரும் உளர் ஏயினியாரும் உளர். தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களின் பெருக்கம் தம் மொழியின் பழமை உயிரோட்டம் பெருவழக்கு என்பனவற்றை கையில் கனியாக காட்டும். தெரிந்து கொள்வோம். உயிரெழுத்து ஆ இ ஊ ஏ ஐ ஊ. மகர வரிசை மாமி மூமே மை மோ. தகர வரிசை தாத்தி தூதே தை. பகர வரிசை பாப்பு பே பை போ. நகர வரிசை நாணி நேனை நோ. தகர வரிசை காக்கு கை கோ. சகர வரிசை சாசி சேசோ. வகர வரிசை வாவி வைவவ். யகர வரிசை யா. குறியில் எழுத்து நவ் து. கற்பவை கற்றபின் ஓரெழுத்து ஒரு மொழிகள் இடம்பெறுமாறு 5 தொடர்கள் எழுதுக. தைக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும். மை மாலா எழுதும்போது தாளில் மை